எல்லா இடத்துக்குமே நல்லது. ஒரு செடி நடுறீங்க மே மாசத்துல, அப்பா தண்ணி ஊத்தல, பிஸியா இருக்காரு, அம்மா தண்ணி ஊத்தல, சீரியல் பார்க்கவே நேரம் இல்லை, சோறு வடிக்கவே டைம் பத்தலை, புள்ள இளம்பெண் சிங்கப்பெண்ணுக்கு மெசேஜ் அனுப்பவே டைம் இல்லை, ரிப்ளை பண்ணவே டைம் இல்லை, தண்ணி ஊற்ற முடியல. பையன் அந்த பல்சர் பைக்கில் சுற்றிட்டு, இப்போ வர வண்டியெல்லாம் பயங்கரமாக வந்துச்சு, 1.5 லட்சம் 2 லட்சம்னு சுற்றிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வர்றதுக்கே டைம் இல்லை. யாருமே தண்ணி ஊற்றலை. செடி என்ன ஆகும்? 1 வாரம் 2 வாரம் ஊற்றலை, செடி என்ன ஆகும்? பட்டு போயிடும். வீட்டில் அம்மா ஜெபிக்கலை, ஏன்னா அவங்களுக்கு டைமே இல்லை. அப்பா ஜெபிக்கலை, வேலைக்கு போயிட்டு வராங்க, டயர்டாகிறாரு. பையன் காலேஜ் போயிட்டு வரான், அவர் பிஸி ஆகிறாரு. பொண்ணு ஸ்கூல் போயிட்டு காலேஜ் போயிட்டு வராங்க, பிஸி ஆகிடுறாங்க. யாருமே ஜெபிக்கலை. குடும்பம் என்ன ஆகும்? சோர்ந்து துவண்டு போய்விடும். ஒருவராவது ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபியுங்கள், குடும்பத்தோடு ஜெபியுங்கள். குடும்பத்தோடு ஜெபிக்கும் பொழுது திருக்குடும்பம் என்று அழைக்கப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.